வச்சிரு சிஞ்சோ. வாசனை செமையா இருக்கு. அப்போ நீ போ. அம்மா நான் வந்துட்டேன். என்ன கெனிச்சி இது? வந்ததும் வராதமா சாப்பிட ஆரம்பிச்சுட்ட. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் முகம் கை கால் அலம்புறத பழக்கமா வச்சுக்கணும். சரியா கெனிச்சி? ஓகேமா. கெனிச்சி, இப்போ நீ உன்னோட ஹோம்வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு தோணல? இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்புறமா பண்ணிக்கலாம். வீடு ஹட்டு. நம்ம வேலையை தள்ளி போடுறது நல்ல விஷயம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் அத பண்ணு இத பண்ணு என்னையே வேலை வாங்கிட்டு. கெனிச்சி, நான் உன் நல்லதுக்காக தானே சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சூப்பர் ஜோக்கு. நான் உன்னை பாடத்தை படிக்க சொன்னேன், ஜோக்க படிக்க சொல்லல, புரிஞ்சுதா? என் புக்க திருப்பி கொடு. இது பேர் நான் உன்னுடைய நண்பன், உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோ. ஹட்டாரி போத விடு, ஹோம்வொர்க் பண்ணாம விட மாட்டேன்பா. கெனிச்சி கெனிச்சி இத வந்துட்டேம்மா, நான் சாப்பிட. நில்லு நில்லு கெனிச்சி, ஏன் இப்படி ஓடுறான்? சாப்பாடு டேஸ்டியா இருக்கு. அட அதுக்குள்ள 7 மணி ஆயிடுச்சு. பாத்தீங்களா டிவி ப்ரோக்ராம் எப்படி ஓடுறான்? எனக்கு பிடிச்ச ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டேன். இந்த ஜெட் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் வேண்டாம், இப்ப சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. அவன் அவனோட ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டு இருக்கான். இப்ப நாம அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எழுந்திரு கெனிச்சி, கெனிச்சி எழுந்திரு, நான் சொல்றேன்ல. மணி என்னாச்சு? 9 மணி ஆக போதா? இப்ப நான் என்ன பண்றது? நான் உனக்கு அப்பவே சொன்னேன், உன் வேலையை தள்ளி போடக்கூடாதுன்னு. ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொன்னல. வெரி குட் கெனிச்சி. ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு டிவி பாக்குற போல இருக்கு. இதே மாதிரி எப்பவும் நடந்துக்கோ. நீ இதே மாதிரி எப்பவும் படிக்கணும் கெனிச்சி. நான் இன்னும் ஹோம்வொர்க் ஆரம்பிக்கவே இல்ல. என்னது ஹோம்வொர்க்க இன்னும் முடிக்கலையா? அப்ப படிக்காம நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு சொல்லு கெனிச்சி. அம்மா, என்னோட ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு ஹட்டோரியை என் கூடவே வச்சுக்கிறேன். முடியாது, நிச்சயமா முடியாது. நீ ஹோம்வொர்க்க முடிக்கிற வரைக்கும் நானும் உன் கூட முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனா எல்லாத்தையும் நான் தானே எழுதி ஆகணும். இதெல்லாம் எண்ணி விரலே தெரிஞ்சிடும். என்ன கெனிச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ போய் இங்க இருந்து. என்ன கெனிச்சி, நீ ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், திட்டுறியே. நல்லதுக்கு காலமே இல்லப்பா, நான் போறேன். 9 into 2 + 12. ஒரே வழிதான் இருக்கு. நீ எழுத வேண்டிய கதையை இப்ப நான் எழுதி கொடுக்கறேன். என்னோட இந்த பேனாவால எழுதினா அவன் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற தண்டனையை கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன். அதனால அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. கெனிச்சி, கெனிச்சி சீக்கிரம் எழுந்துரு. அம்மா வராங்க போல இருக்கு, சீக்கிரம் எழுந்துரு. கெனிச்சி கெனிச்சி, ஹோம்வொர்க் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அம்மா வராங்க பாரு, வந்துட்டாங்க. கெனிச்சி, நீ ஏன் மேல துண்ட போத்தி இருக்க? அது ஒண்ணு இல்ல, லேசா குளிருச்சுமா. சரி, குட் நைட் கண்ணா. குட் நைட், குட் நைட். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஹட்டோரி உன்னை ரொம்பவே மாத்திட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நானும் சூப்பராவே நடிக்கிறேன். ஒரு வழியா தப்பிச்சாச்சு. நல்லா தூங்கிக்கிட்டே இரு. எல்லாரும் கரெக்டா எழுதிட்டு வந்திருக்கீங்களா? கெனிச்சி, முதல்ல நீ எந்திரி, என்ன எழுதிட்டு வந்திருக்கேன்னு காட்டு பார்க்கலாம். எழுதுனதுன்னு சொல்றதுக்கு காதுல விழல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. குருகுலத்துல நான் என் நண்பர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அங்க என் குருவோட மீசை ரொம்ப பெருசா இருக்கும். அவருக்கு கோவம் வந்து கத்தும் போதெல்லாம் அவர் மீசை படபடன்னு துடிக்கும்.
யாராவது அவர் மீசைய பத்தி கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாரு. அப்படிதான் ஒரு முறை எனக்கும் தண்ணி கடியில ரொம்ப நேரம் மூழ்கி இருக்கணுங்கிற தண்டனை. போதும் நிறுத்து. நான் வந்துட்டேம்மா. ஓஹோ, என்னாச்சு கெனிச்சி? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஸ்கூல்ல யாராவது திட்டினாங்களா உன்ன? சார் திட்டினாரு. சார் உன்னை திட்டினார்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் கெனிச்சி. அட, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அழறீங்க? என்ன காரணம் தான் சொல்லுங்களேன். நாங்க அழறதுக்கு காரணம் அதுதான். ஓ, வெங்காயமா? அத நறுக்கும் போதுதான் கண்ணுல தண்ணி வந்திருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்றது, அவங்க வேலையை அவங்க பண்ணணும் கெனிச்சி. டிங் டிங். சிரிச்சா பொறுக்காது. ஷின்சோ is lost. டிங் டிங். குழந்தைகளை கடத்துவது நகரத்தில் அதிகமாகி விட்டது. வர வர நம்ம ஊர் சரியில்லப்பா. வெளியில போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க கவலையே படாதீங்கப்பா. எப்பவும் தான் என் கூட ஹட்டோரியும் ஷிஷிமாருவும் இருக்காங்கல்ல. அம்மா, நாங்க வந்துட்டோம். கெனிச்சி, உங்க கூட சின்சா வரலையா? ஷின்சோவா? ஆமா, அவன் உங்க கூட தான் வந்தான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வரலையா? இல்லையே, அவன் எங்க கூட வரவே இல்லையே. அப்படின்னா அவன் எங்க போயிட்டான் சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே திரும்பி வந்துருவான். போன் அடிக்குதுமா. ஹலோ, கெனிச்சி ஹியர். ஹாய் ஷின்சோ. நான் வீட்டுக்கு வரதுக்கு வழிய மறந்துட்டேன். நீ கவலைப்படாத, நாங்க அங்க வரோம். இங்க பாரு, இந்த விஷயத்தை மட்டும் போலீஸ்ல சொன்னா பிரச்சனை பெருசாயிடும். புரியுதா? இல்ல இல்ல, நாங்க போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டோம். ஷின்சோ, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். சரிங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருக்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா. நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். புரியுதா? இந்த விஷயம் எங்க பாஸ்க்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. வச்சுட்டா? போன்ல யாரு கெனிச்சி? ஷின்சோ தான் பண்ணிருந்தா. அப்படியா? என்ன சொன்னா? ஷின்சோவை யாரோ கடத்திட்டாங்க. அவங்க மோசமான கடத்தல்காரங்களா. என்ன? அவனை கடத்திட்டு போயிட்டாங்களா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கானு. அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண கூடாதுன்னு மிரட்டுறாங்கம்மா. இப்ப என்ன பண்றது? அவன் எப்படி பயந்துகிட்டு இருக்கானோ பாவம். அம்மா, கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல ஷின்சோவை எப்படி காப்பாத்தலான்னு பார்க்கலாம். நான் இப்பவே போய் ஷின்சோவை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வரேம்மா. ஜாக்கிரதை ஹட்டோரி. டிங் 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 டிங். இல்ல, நானும் வரேன். என்ன இது, இன்னைக்கு ரோடே வெறிச்சோடி இருக்கு. யாரையும் காணோம். என்ன குழந்தை தனியா இருக்க? ஓ, அழாத அழாத, அழக்கூடாது. ஓ நோ 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 நோ, நான் இருக்கேன். ஓகே, நீ அழக்கூடாது. என்ன விஷயம் சொல்லு பார்க்கலாம். என்ன வேணும்? ஏன் அழற? நீ யாருப்பா? நான் சிஞ்சோ வீட்டுக்கு போற வழிய ஓ, மறந்துட்டேன். பரவாயில்ல, இடம் மறந்துட்டா என்ன? ஆமா, உனக்கு உன் வீடு ஞாபகம் இருக்குல்ல? எப்படி இருக்குன்னு தெரியும்ல? ஏன்பா அழுற தேவையில்லாம? நான் தான் இருக்கேன்ல, வீட்டில் விட்டுறேன், வா. ஏன்பா, நீ எப்பவுமே வீட்டுக்கு இப்படித்தான் நடந்து போவியா? என்னப்பா வினோதமா பாக்குற? ஓ, நில்லு தம்பி, குழந்தை நில்லுப்பா. டிங் 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 டிங். டிங் 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 டிங். ஓடி வந்துட்டோம்ல. டிங் டிங் டிங். இங்க யாருமே இல்லையே. அவங்க ஒரு நிஞ்சாவுடைய தம்பியை கடத்திருக்காங்க. இதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்பட போறாங்க கெனிச்சி. அவங்க நிச்சயமா இந்த பக்கமா தான் போயிருக்கணும். எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். ஆனா இவ்வளவு பெரிய ஊர்ல அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஹட்டோரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? இவ்வளவு சீக்கிரம் சோர்வடைறியே. டிங் டிங். வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் வேணாம். இந்த பசங்க ஏன் இப்படி கத்தி அழறாங்களோ எனக்கு புரியவே மாட்டேங்குது. யார் இவங்களை அடக்கிறது? உன் வீடு வந்துருச்சு, நீ உள்ள போலாம். உனக்காக உங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போக மாட்டேன். ஏன்பா உள்ள போக மாட்டேன்? நான் போக மாட்டேன்.
சரிப்பா சரி சரி நீ சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன் என்ன. ஓ இதோ வந்துட்டேன். கபடி கபடி கபடி. சிஷிமாரு நீ முன்னாடி போய் பாரு. ஓ அந்த பக்கம். எனக்கு 2 சாக்லேட் ரோல் கொடுங்க. எதுக்கு தான் இப்படி ஓடி வந்தமா? ஹட்டோரி, நாம தெரு தெருவா அலைஞ்சதுதான் மிச்சம். ஆனா ஷின்சோவை பத்தி எந்த தகவலும் தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் இப்ப எப்படி இருக்கானோ, எங்க தேடுறது? இந்த மாதிரி நேரத்துல நம்பிக்கை விட்டா வேலைக்கு ஆகாது கெனிச்சி. ஹட்டோரி இத பாரு, இது ஷின்சோவோடது தானே? ஆமா, இது நிச்சயமா ஷின்சோவோடதுதான். அப்படின்னு அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இப்ப நாம ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யணும் கெனிச்சி. ஷின்சோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு ஹட்டோரி. எப்படி நிம்மதியா உட்கார்ந்திருக்கான் பாரு. என்ன தேடி யாருமே வரல. நோ நோ இப்படி எல்லாம் உட்கார்ந்திருக்க கூடாது. வீட்ல உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஓகேவா? மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி மிரட்ட போறான் போல இருக்க அந்த ஆளு. அவனை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. ஆனா ஹட்டோரி பாத்தியா என் கைவரிசைய கெனிச்சி. ஓ வாவ், நம்ம ஷின்சோவை காப்பாத்திட்டோம். ஷின்சோ என் செல்ல, உனக்கு ஒண்ணு ஆகலையே. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். நான் காப்பாத்துறேன். ஏன் இவன் இப்படி பண்றான்? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல. நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? இவர்தான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னாரு. இவன் அழுகிய கேட்கறதுக்கா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்தோம். டிங் டிங்.